ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிருந்தா கிரியேட்டிவ் டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வழக்கம் போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதாவது சில கிச்சன் டிப்ஸும் அப்புறம் க்ளீனிங் டிப்ஸும் தான் பார்க்க போகிறோம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பூஜை பொருட்களை நம்ம யூஸ் பண்ணாமல் மேலே போட்டு வச்சுருப்போம். அது பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நாளில் இந்த மாதிரி கருப்பாக இருக்கும். டக்குன்னு தேவைப்படும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதுக்கு ஈஸியான மெத்தடில் நம்ம எப்படி இதை க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது கூட நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் புளிச்ச மாவு தான் எடுத்திருக்கேன். அதாவது 3 கரண்டி அளவு நல்ல புளிச்ச மாவு எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா இதில் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த எலுமிச்சம்பழத்தை இந்த மாவில் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் எலுமிச்சம்பழம் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்கள்கிட்ட வினிகர் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம ஒரு எலுமிச்சம்பழத்தையும் ஃபுல்லாக பிழிஞ்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த கருத்து போன பித்தளை செம்பை இந்த மாவு தண்ணியில் ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு நம்ம வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா தண்ணி பத்தல, இன்னும் வேணாலும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லாக நம்ம தண்ணி ஊற்றி நல்ல இந்த செம்பு மூழ்கிற அளவுக்கு இருக்குது. இது ஒரு 8 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம 8 மணி நேரம் கழித்து இந்த பித்தளை செம்பை எடுத்து பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேஜிக் மாதிரி இருக்குது. நம்ம ஊற வச்சதுலேயே அந்த கருப்பு பாதி இது நமக்கு போயிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக எந்த லிக்விடோ அப்படி இல்லைன்னா சபினா பவுடரோ வச்சு நம்ம தேய்ச்சி நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த பித்தளை செம்பு ரொம்பவே பளபளன்னு ஆகிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக சபினா பவுடர் தான் எடுத்து தேய்க்கிறேன். அது நார்மலாக நம்ம எப்படி பாத்திரம் தேய்ப்போமோ அந்த அளவுக்கு தான் தேய்க்கிறேன். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணியும் நான் தேய்க்கல. வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம லைட்டாக தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கருப்பு எல்லாம் போயிடுது. இப்போ இதை நம்ம வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த பித்தளை செம்பை வாஷ் பண்ணிட்டோம். வாஷ் பண்ணதுக்கப்புறமா எப்பயுமே இந்த ஈரம் போகிறதுக்கு ஒரு டவல் வச்சு நம்ம தொடச்சிக்கலாம். தொடச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே பளன்னு மின்னுது. நம்ம கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த டிப்பை ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொரு பித்தளை செம்பு தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ போன டிப்பில் நம்ம ஊற வச்சு தேய்ச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ உடனே யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் எடுத்திருக்கேன். அந்த பிளேட்டில் கொஞ்சமாக அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 1.5 ஸ்பூன் அளவு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இது கூட நான் வினிகர் தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் லெமன் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் நம்ம சேனலில் நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது க்ளீனிங் டிப்ஸ், பூஜா ரூம் டிப்ஸ், வேஸ்ட் திங்ஸை வச்சு ரீயூஸ் ஐடியாஸ், அது போல் நிறைய விதமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அது நம்ம சேனலோட ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த அரிசி மாவு பேஸ்ட்டை இந்த செம்பில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம இந்த செம்பை ஃபுல்லாக தேய்ச்சிக்கலாம். நம்ம தேய்க்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா அந்த கருப்பெல்லாம் ஃபுல்லாக போயிடும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. கொஞ்சம் நார்மலாக லைட்டான அழுத்தம் கொடுத்து தேய்ச்சாலே போதும், அந்த கருப்பெல்லாம் போயிடும். நம்ம தேய்க்க பார்த்திங்கன்னா அந்த கருப்பெல்லாம் போய் நல்லா பளன்னு வந்துடும். இப்போ வீடியோ பார்த்தாலே உங்களுக்கே நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா அந்த தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி இருந்துச்சு அப்படின்னா அந்த பித்தளை செம்பு ஃபுல்லாக புள்ளியாக இருக்கும். அதனால் அந்த தண்ணியை நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு டவல் வச்சு ஃபுல்லாக தொடச்சதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த பித்தளை செம்பு பார்க்குறதுக்கு ரொம்பவே பளன்னு மின்னுது. கருத்து போன பித்தளை பொருட்களை நம்ம உடனே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு டிப்பை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பில் நம்ம அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியது இருக்காது. செகண்ட் டிப்பில் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எந்த டிப்புனாலும் நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சீசனில் நமக்கு எலுமிச்சம்பழம் நிறைய கிடைக்கும். அதாவது வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லெமன் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி நம்ம லெமனை வேஸ்ட் பண்ணாமல் எப்படி ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் லெமன் எடுத்திருக்கேன். அதை 2ஆக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா ஜூஸ் பிழிஞ்சிட்டு அதோட விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு நான் கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வைக்காமல் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஏன் இந்த லெமன் ஜூஸில் நம்ம உப்பு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம உப்பு ஆட் பண்ணுறது. இந்த மாதிரி லெமன் நிறைய கிடைக்கும் போது நம்ம ஜூஸாக எடுத்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா டக்குன்னு நமக்கு தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அதாவது நம்ம ஜூஸ் போடும்போது லெமன் ரைஸ் செய்யும் போதெல்லாம் நம்ம எடுத்து பிழிஞ்சிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, டக்குன்னு நமக்கு தேவையானதை எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம லெமன் ஜூஸை வந்து பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இந்த தோலையும் நம்ம தூக்கி போட வேண்டியதில்லை, இதையும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தோலை சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு ஒரு சூப்பரான லிக்விட் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பேனில் நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். அதாவது 1 கிண்ண அளவுக்கு நான் தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த லெமன் தோலை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து தூள் உப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கல் உப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வந்து கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பேக்கிங் சோடா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா நம்ம யூஸ் பண்ண உடனேயே இது வந்து நல்லா பொங்கி வரும். அப்போ அடுப்பை வந்து சிம்மில் வந்து வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்கட்டும். இந்த எலுமிச்சம்பழம்லாம் நல்லா வந்து கொதிக்க கொதிக்க பார்த்தீங்க அப்படின்னா அதோட எசன்ஸ் எல்லாம் இந்த தண்ணியில் வந்து இறங்கிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிக்விடு நல்லா வந்து கலராக இருக்கும். அதாவது இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம க்ளீன் பண்ணுறப்ப இதை ஊற்றி நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஸ்டவ் க்ளீன் பண்ணுறப்ப, சிங்க்கு க்ளீன் பண்ணுறப்ப, வாஷ் பேஷன் க்ளீன் பண்ணுறப்ப, பாத்திரம் கழுவுறதுக்கும் நம்ம வந்து இந்த லிக்விடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வேஸ்ட்டாக கீழே கொட்டக்கூடிய எலுமிச்சம்பழ தோலில் இந்த மாதிரி லிக்விட் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பல க்ளீனிங் பர்பஸுக்கு இது நல்லாவே வந்து யூஸ் ஆகும். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டில் சாம்பார்லாம் வைப்போம். அப்படி வைக்கக்கூடிய சாம்பார் ஒரு சிலர் வைக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நமக்கு சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுட்டே இருக்கணும்னு தோணிகிட்டே இருக்கும். அந்த வாசத்துக்கே நம்ம வந்து நிறைய சாதம் போட்டு சாப்பிடுவோம். ஆனால் ஒரு சிலர் வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா அந்த சாம்பாரில் எந்தவித ஒரு வாசனையும் வராது. அதுக்கு வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி சாம்பாரில் வாசனையாக நல்ல மணமாக கொண்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு எப்பயுமே நம்ம எப்படி நார்மலாக சாம்பார் வைப்போமோ அதே மாதிரி சாம்பாரை வந்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பிளேட்டில் நான் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் எடுத்திருக்கேன், 2 ஸ்பூன் அளவு துருவி தேங்காய் எடுத்திருக்கேன், ஒரு 8 பல் அளவு வந்து சின்ன உரிச்ச பூண்டு வந்து எடுத்திருக்கேன். பெரிய பூண்டாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3-4 பூண்டு வந்து போதுமானதாக இருக்கும். இதை எடுத்ததுக்கப்புறமா நான் வந்து ஒரு உரல் எடுத்திருக்கேன். அந்த உரலில் ஃபஸ்ட்டு வந்து ஜீரகத்தை போட்டு நம்ம நுணுக்கி எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லாமே ஒன்றா போட்டோம் அப்படின்னா ஜீரகம் வந்து சரியாக நுணுங்காது. அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம ஜீரகத்தை போட்டு நல்லா நுணுக்கிட்டு அதுக்கப்புறமா தேங்காய் அப்புறம் பூண்டு இதெல்லாம் போட்டு வந்து நுணுக்கிக்கலாம். இந்த உரலில் போட்டு உங்களுக்கு இடிக்கிறது சிரமமாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் கூட போட்டு எடுத்துக்கலாம். அதாவது ஒரு சுத்தளவு விட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனால் மிக்ஸி ஜாரில் போடுறதை விட இந்த மாதிரி உரலில் வந்து நம்ம இடித்து எடுத்தோம் அப்படின்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம இடிக்கும் போதே அந்த ஜீரகம், அந்த பூண்டு, இந்த தேங்காயோட ஸ்மெல் வந்து சூப்பராக இருக்கும். அதனால் இடித்து எடுத்து போடுறது கொஞ்சம் பெஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நுணுக்கியாச்சு. இந்த அளவுக்கு வந்து எடுத்து வச்சுக்கோங்க, நல்லா குறைன்னு. அதுக்கப்புறமா நம்ம இந்த சாம்பாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம எப்போ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சாம்பார்லாம் வச்சு முடித்ததுக்கப்புறமா அடுப்பில் இருக்கும் பார்த்தீங்களா, அப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறமா நான் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி லாஸ்ட்டாக ஃபினிஷிங்காக இந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சாம்பார் நம்ம வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சாப்பிட்றதுக்கும் நல்லாவே டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 5. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஐடியா வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பேனில் நம்ம வறுவல் ஐட்டமோ இல்லை ஏதாவது பொரிக்கிற ஐட்டமோ செஞ்சோம் அப்படின்னா அந்த பேன் ஃபுல்லாக எண்ணெயாக வந்து இருக்கும். இதை அப்படியே நம்ம நார்மலாக வந்து ஷிங்கில் போட்டு நம்ம கழுவணும் அப்படின்னா அந்த சிங்க்கு ஃபுல்லாக வந்து எண்ணெய் பிசுக்காக இருக்கும், ஸ்க்ரப்பர் ஃபுல்லாக எண்ணெய் பிசுக்காக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான டிப்பு தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இந்த பேனில் கொஞ்சமாக வந்து அரிசி மாவு தான் வந்து தூவி விடுறேன். நீங்கள் எந்த மாவு வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு, எந்த மாவு ஐட்டங்கள் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்மக்கிட்ட வேஸ்ட்டான மாவெல்லாம் வந்து நிறைய இருக்கும். அதாவது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்ச மாவு, அதுக்கப்புறம் ஏதாவது வண்டு வச்ச மாவு அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ண மாட்டோம். அதை வந்து கீழே கொட்டாமல் அதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து க்ளீனிங் டிப்ஸ்க்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்ட அரிசி மாவு இந்த பேனில் உள்ள எண்ணெய் எல்லாத்தையும் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. இப்போ நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சோ இல்லை நியூஸ் பேப்பரை வச்சோ தொடச்சிட்டோம் அப்படின்னா இதில் வந்து கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இல்லை. இப்போ நம்ம இந்த பாத்திரத்தை சிங்கில் போட்டு கழுவலாம். அப்படி கழுவணும் அப்படின்னாலும் சிங்க்கு ஃபுல்லாக எண்ணெய் ஆகாது. நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நம்ம ஸ்டவ்வில் வந்து பொரிக்கிற ஐட்டம்லாம் செய்யும்போது எண்ணெய் கண்டிப்பாக வந்து தெறிக்கும். அதாவது பூரியெல்லாம் போடும்போது பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் தெறித்து இந்த ஸ்டவ் ஃபுல்லாக வந்து எண்ணெய் ஆகிடும். அந்த எண்ணெயை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக வந்து லிக்விட் போட்டு தேய்க்காமல் ஃபஸ்ட்டு வந்து அரிசி மாவை கொஞ்சமாக வந்து தூவி விட்டுறலாம். தூவி விட்டதுக்கப்புறமா இந்த அரிசி மாவு வந்து அந்த எண்ணெயை ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா வந்து தொடச்சி விட்டுக்கலாம். அரிசி மாவை தொடச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஈர டவல் வச்சு நம்ம வந்து இந்த ஸ்டவ்வை வந்து க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எண்ணெய் பிசுக்கு இருக்கவே இருக்காது. ஸ்டவ்வும் பார்க்குறதுக்கு நல்லாவே நீட்டாக க்ளீனாக இருக்கும். ஸோ இந்த டிப்பை ஒரு வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 6. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு, நமக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக பருப்பு வந்து குக்கரில் வேக போடுவோம். அப்படி வேக போடும்போது நம்ம இந்த டிப்பை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதாவது நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு நம்ம வந்து அந்த பருப்பை வந்து எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரே ஒரு சுத்து மட்டும் விட்டு நான் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு கொரன்னு இருந்தால் போதும். ரொம்ப நைஸாக நம்ம வந்து அரைக்க வேண்டாம். ஒரு சுத்து மட்டும் விட்டால் போதும். அதுக்கப்புறமா நம்ம குக்கரில் வந்து போட்டுக்கலாம். பருப்பை நம்ம குக்கரில் போட்டதுக்கப்புறமா எவ்வளோ தண்ணி ஊற்றணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம ஊற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம அடுப்பில் வந்து வச்சுட்டு நார்மலாக 2 விசில் விட்டால் போதும். நம்மளோட பருப்பு நல்லா வந்து சூப்பராக வந்து வெந்துடும். எப்பயுமே பருப்பு வேக வைக்கும்போது நம்ம இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பருப்பும் சீக்கிரமாக வெந்துடும், கேஸும் நமக்கு வந்து மிச்சமாகும், நமக்கு டைமும் ரொம்பவே வந்து மிச்சமாகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பருப்பு நல்லாவே வந்து வெந்துடுச்சு. ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 7. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கேஸ் பர்னர் தான் வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இப்போ இந்த பர்னர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கருப்பாக இருக்குது. இதை வந்து ஈஸியான மெத்தடில் எப்படி க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வந்து சூடான தண்ணி வந்து எடுத்திருக்கேன். அந்த தண்ணிக்குள்ளே நம்ம வந்து பர்னரை வந்து போட்டுக்கலாம். அடுத்ததாக இது கூட எக்ஸ்ட்ராவாக என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈனோ தான் வந்து எடுத்திருக்கேன். ஒரு பாக்கெட் ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பர்னரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து லெமன் ஃப்ளேவர் தான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த ஃப்ளேவர் இருந்தாலும் இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஈனோ நம்ம ஆட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு எலுமிச்சம்பழம் தான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த தண்ணியில் நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழத்தை ஃபுல்லாக வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வினிகர் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு 2 ஹவர்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும். 2 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா இதில் உள்ள அழுக்கெல்லாம் ஓரளவுக்கு ஊறி இந்த தண்ணியிலே வந்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து நார்மலாக ஸ்க்ரப்பரோ இல்லை ப்ரஷ் வச்சோ நம்ம வந்து தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் வந்து சில்வர் ஸ்க்ரப்பர் தான் வந்து எடுத்திருக்கேன். இப்போது இதில் கொஞ்சமாக விம் லிக்விட் வந்து ஆட் பண்ணிவிட்டு அந்த பர்னரில் நம்ம சுத்தமாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். நல்லா தேய்க்க பார்த்தீங்க அப்படின்னா அதில் உள்ள அழுக்கெல்லாம் வந்து நமக்கு போக ஆரம்பிக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வாஷ் பண்ணிவிட்டு நம்ம பார்க்கும்போது எவ்வளோ அழுக்கு இருக்குது பாருங்கள். அதாவது இந்த தண்ணி ஃபுல்லாக நல்லாவே அழுக்காக இருக்குது. இப்போ பர்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லாவே க்ளீன் ஆகிடுச்சு. நம்ம இன்னொரு டைம் தேய்ச்சிட்டு நல்லா தொடச்சிட்டு பார்க்கும்போது இன்னும் சூப்பராக வந்து க்ளீன் ஆகிடும். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டிப்பு வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில நேரங்களில் நமக்கு பாதாம் வந்து தேவைப்படும். ஆனால் நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்கு மறந்துருப்போம். அப்படி மறந்துருக்கும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சூடான தண்ணியை இந்த பாதாமில் நம்ம வந்து ஊற்றிக்கலாம். தண்ணியை வந்து ஃபுல்லாக ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வந்து அப்படியே வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு பாதாம் எடுத்து நம்ம உரித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தோல் ஈஸியாக வந்து எடுக்க வரும். இதே மாதிரி எல்லா பாதாமையும் உரித்து நம்ம வந்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்டில் வந்து உரித்து வச்சதுக்கு அப்புறமா இதை நம்ம ஒரு கண்ணாடி பாட்டிலில் வந்து போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம தோல் விரித்து கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவைப்படும் போது எடுத்து வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா குழந்தைங்க இருக்க வீட்டில் தினமும் ஒரு 4 பருப்பாவது குழந்தைங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அவங்களோட மெமரி பவர் நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆகும். 4 days ஒன்ஸ் இந்த மாதிரி உரித்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸில் ஒன்றாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் எந்த ஐடியா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கீழே கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.